வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஓபிஎஸ் திமுக என்ன கணக்கு? அதாவது ஓபிஎஸ் வந்து திமுக கூட்டணிக்கு போகிறாரு, இல்லை தாவேகாவுக்கு தள்ளி விட போகிறாங்கன்னு பலவிதமான செய்திகள் வரும்போது லேட்டஸ்ட்டாக வந்த செய்தி இப்போ வந்து ஓபிஎஸ் இந்த முடிவு எடுக்க போகிறாரா அப்படின்னு ஒரு பரபரப்பை எடுத்துகிட்ருக்கு. தொடர்ச்சியாக ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருக்கா இல்லையான்னு கேட்டால் அவர் ஜெயிக்க மாட்டார், ஆனால் யாருடைய வெற்றியை கெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார். 10 ஓட்டு 20 ஓட்டில் கூட இன்றைக்கி வந்து முடிவுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெல்லியிலிருந்து வந்த ஃபோன் மேலும் பரபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. அந்த டெல்லியில் இருந்த அந்த ஃபோன் என்ன? இன்னொரு பக்கம் கூட இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் அவர் பிரச்சனை இல்லை, ஆனால் வைத்தியலிங்கம் அவர் வந்து முதல்வரை சந்தித்தல் விருப்பம் இல்லை. அது ஒரு பெரிய ப்ரெஷர் அங்கே ஓடிட்டு இருக்குது. அப்போ ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறார்? தொடர்ந்து அரசியலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், யாரையுமே நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஓபிஎஸ் அவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து சொன்னோம், அவர் எப்பயுமே 2வது இடம் தான். எப்படி செங்கோட்டையின் 2வது இடமோ அதே மாதிரி பிஜேபி என்ன ஒரு கணக்கு போடுது, எடப்பாடியை பகைச்சக்கூடாது. அதனால தான் நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு வீட்டில் விருந்து வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி போயாச்சு. அதையும் தொடர்ந்து நயினார் நாகேந்திரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஏற்கனவே ஒரு பழைய பஞ்சாயத்து இருக்குது. 2011 நடந்த அந்த பஞ்சாயத்து என்ன, இதை பற்றியெல்லாம் விளக்கமாக பேச போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே தொடர்ந்து சொல்லணும்னா எடப்பாடியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது, ஆனால் திமுகவே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. ஓரணியில் தமிழகம், உங்களுடன் ஸ்டாலின் தொடர்ச்சியாக நீதிமன்றங்கள் எவ்வளவு கண்டனங்கள் தெரிவித்தாலும் அதை பற்றி கவலையே படாமல் அதை தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை மக்கள் நல கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும்ங்கிறதுனால அன்புமணியிலேருந்து பிரேமலதா அவர்கள்லேருந்து ஓபிஎஸ் அவர்கள்லேருந்து பல பேரை காய் நோத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவை காட்டி மற்றவங்கள பயமுறுத்துறாரு, திமுக ஓபிஎஸ்ஸை காட்டி மற்றவங்கள பயமுறுத்துறாங்க. இவ்வளோதான். அப்போ எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற சூழ்நிலை. சரி, ஓபிஎஸ்க்கு என்ன பின்புலம் இருக்க முடியும்? இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு கட்சி வந்து தேர்தலில் நிற்கணும்னா அதுக்கு தேவை பணம். அவங்க அது இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாது. அப்போ தேர்தலில் பணம் இருக்கும்போது அதனுடைய வீச்சு அதிகமாக இருக்கும். கிளை செயலாளர் யாராவது ஏகப்பட்ட பேர் ஊரில் இருக்காங்க, காசு தானேங்க எல்லாத்துக்கும் முக்கியம். இப்போ நம்ம 200 ரூபா பணம் சில விஷயத்துக்காக தானேங்க உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் கூட்டம் கூடுது. முதலமைச்சர் ஃபங்க்ஷன் ஆகட்டும், எடப்பாடி எல்லாத்துக்கும் கூடி வந்த கூட்டம் எப்படி எவ்வளோ கூட்டம் வருது. அப்போ ஒரு மாசை காமிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பணம் தேவை. ஒரு மாசை காமிக்கிறது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் உங்கள் புகழ் பாடணும். பணத்தை எக்கச்சக்கமாக இறைத்ததுனால்தான் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வந்து ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வாங்கினாருன்னு சொன்னால் யாராவது நம்பாமல் இருப்பீங்களா? பணம் கொடுக்காமலாம் வாங்கியிருக்க முடியாது 3 லட்சம் ஓட்டலாம். அப்போ பணம் அப்படிங்கிறது பெருமளவுக்கு செலவு பண்ணணும். சரி, அந்த பணத்தை ஓபிஎஸ் செலவு பண்ணி என்ன எவ்வளோங்க ஒரு தொகுதியில் நின்று என்னங்க ஆயிர போகுதுன்னா, ஒரு தொகுதி இல்லை, ஒரு 50 தொகுதியில் நின்னா என்னங்க 50 தொகுதியானா அதான் கணக்கு. வரக்கூடிய தகவல்கள் 50 தொகுதியில் நீங்கள் நெல்லுங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். எடப்பாடிக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டி எடப்பாடி தோல்விக்கு நீங்கள் காரணமாக இருந்தால், எப்படி டிடிவி தினகரன் வந்து போன தடவை அதிமுகவை கவுத்து விட்டவுடனே டிடிவி தினகரனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்களோ அது மாதிரி நீங்கள் கவுத்து விடுங்க. அவ்வளோதான் விஷயம். எதிர்க்கு எதிரி நண்பன். சமுதாய மக்களே ஒன்று கூடுங்கள். நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. என்னது நவீன பரதன், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், 3 முறை முதல்வராக இருந்தவர், எங்களுக்கே இந்த கதியா, யாரையும் மதிக்காத எடப்பாடியே உங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுத்தருகிறோம். 10.5% இடஒதுக்கீடு கொடுத்து வன்னியர்களுக்கு மட்டும் கொடுத்த முக்கோணத்தோரை வந்து இந்த மாதிரி எங்கள் மற்ற ஜாதியினருக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன்களை கெடுத்த, இதெல்லாம் வச்சு காசு கொடுத்தாங்கன்னா போதும், கூட்டம் கூடும். இதை வைத்து ஒரு 50 தொகுதியில் ஆறு இறக்கலாம். எப்படி டிடிவி தினகரன் போன தடவை இறக்குனாரோ, டிடிவி தினகரன் வந்து உசிலம்பட்டி, உங்களுக்கு தெரியும், உசிலம்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி பல தொகுதிகள். ஏன்னா இன்றைக்கி மன்னார்குடி எல்லாம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு அவருக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, உசிலம்பட்டியில் அவருக்குன்னு ஓட்டு போட ஆள் இருப்பாங்க. இப்படி அவருக்கு அப்படின்னு ஒரு பெல்ட் இருக்குது, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. போன தடவை நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அப்போ அந்த வேலையை ஏன் வந்து ஓபிஎஸ் பண்ணக்கூடாது? நீங்கள் கேட்கலாம், ஓபிஎஸ் பண்ணால் வேலைக்கு ஆகுமாங்க? ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் இருக்கார். முக்குளத்தூர் ஒட்டு மொத்தமாக வந்து அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்லாம் பழைய கதைங்க. இந்த தடவை அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா போன தடவை டிடிவி தனியாக நின்னார், ஓபிஎஸ் இங்கே இருந்தார். இப்போ ஓபிஎஸ் அங்கே இருக்கார், டிடிவி இருக்கார். இப்போ கணக்கு என்னென்னா டிடிவி இன், ஓபிஎஸ் அவுட். அப்போ ஓபிஎஸ்ஸால் எவ்வளோ பிரிக்க முடிஞ்சாலும் அது திமுகவுக்கு ஒரு வெற்றி தான். துரைமுருகன் அவர்கள் 120 ஓட்டில் தான் போன தடவை வந்து ஜெயித்தார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சுப்புலட்சுமி ஜெகதீசன் முன்னாள் அமைச்சர், அவங்களும் வெறும் 48 ஓட்டு 50 ஓட்டில் தான் தோக்குறாங்க. டி நகரில் ஜெயித்தவர், இப்போ இருக்க ஜெயித்தவர், அவரும் வெறுமனா பார்த்தீங்கன்னா 70-80 வாக்கு தான். இப்படி பல தொகுதிகள், தென்காசி சொல்லலாம், நிறைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாக்கு ரொம்ப கம்மியில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான பல தொகுதிகள் இருக்கும்போது ஓபிஎஸ் பிரிக்கக்கூடிய வாக்கு ஒரு முக்கியம்.
திமுக ஏற்கனவே இப்படி ஒரு கணக்கு ஓடிட்டு, இது வந்து முதலமைச்சரோட வந்து அன்றைக்கி பேசும்போது நடந்ததானே இல்லைங்க, அதுக்கு பிறகு வெளியில் ஒரு 3 சந்திப்புகள் நடந்திருக்குது, அதில் வந்தது தான். இப்போ இன்னும் வந்து ஓபிஎஸ் வந்து பிடி கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்னும் மேலே இருக்கக்கூடிய பையன், மேலே டெல்லியிலேருந்து ஃபோன் வந்துருச்சான், அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்து மாட்டிக்காதீங்க அப்படின்ட்டு. என்ன மாட்டிக்காதீங்க அப்படின்னா, அரசியலில் வருவதற்கு ஒரு தெம்பு வேணும், பயம் இருக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், எடப்பாடி பழனிசாமிகிட்ட அந்த பயங்கள்லாம் இல்லைங்க, ஓரளவுக்கு தான் பயப்பட வரல, ரொம்பலாம் பயப்பட மாட்டார். ஜன்னலை திறந்துக்கிறோம், கதவு திறந்துக்கிறோன்னு பிஜேபி சொன்னதுக்கு பிறகு கூட தனியாக நின்ன தில்லு இந்தியாவில் யாருக்கும் இல்லை. நம்ம எடப்பாடி பழனிசாமி பற்றி இந்த விஷயத்தை பாராட்டி ஆக வேண்டும். பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னால் கூட வேணாம் ஆளை விடுங்கப்பா சாமின்னு ஓடி வந்து பிஜேபியை மெஜாரிட்டி இல்லாமல் ஆக்கியது எடப்பாடி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இன்றைக்கி மைனாரிட்டியாக பிஜேபி ஆளுகையில் இருந்தால் அது ஒரு விதத்தில் காரணம் எடப்பாடி. கொஞ்சம் யோசனை பாருங்கள், எடப்பாடி இன்றைக்கி வந்து நின்று இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 சீட்டு ஜெயிச்சா கூட பிஜேபிக்கு அது பெரிய பலம் தானே. அதை தடுத்தது யார்? எடப்பாடி தானே. அந்த கோபம் மேலே பிஜேபிட்டையும் இருக்குது. அந்த கோபம் எடப்பாடி மேலே திரும்பாமல் அண்ணாமலை மேலே திரும்பிடுச்சு. ஒழுங்காக இருந்த எடப்பாடியை விரட்டி விட்டது இவர் தான்ட்டு. அதனால தான் இன்றைக்கி ஆடு மேய்ச்சிட்ருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்பட்ட ஆஃபர், அதாவது வெளியில் வந்தவொடனே ஓபிஎஸ்க்கு ஆஃபர் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், பின்னாலிருந்து யார் இயக்குறாங்கிறது தெரியும். ஏன்னா இதில் என்னென்னா, எடப்பாடியை அடிக்கணும் ஒரு பக்கம், அப்போ என்ன பண்ணணும், ஓபிஎஸ்க்கு பின்புலத்திலிருந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இன்னொரு பக்கம் விஜயை அடிக்க வேண்டும், அதற்கு பின்புறத்திலிருந்து சீமானை ஆதரிக்க வேண்டும். எதிர்க்கிறது. அப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போகிறார் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ அன்புமணிக்கு அந்த பாத யாத்திரைக்கு தடையே கொடுக்கக்கூடாது. நல்லா யோசனை பாருங்கள். ஐயா வந்து ராமதாஸ் ஐயா வந்து திமுகவோட வராருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி ஒருவேளை திமுக கூட வர்றது உறுதியானால் இந்நேரம் அன்புமணி அவர்களுடைய பாத யாத்திரைக்கு பல பிரச்சனை இதே கொடுக்க மாட்டாங்க, அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? பிரேமலதா அவர்களுக்கு அனுமதி உடனே கொடுப்பதுக்கு என்ன காரணம்? விஜய்க்கு தடையேற்று ஏற்படுத்துவது என்ன காரணம்? விஜய் மீட்டிங் ஒழுங்காக நடக்கக்கூடாது, மாற்று அந்த மாற்று இதை மாற்று, நிம்மதியாக இருக்கக்கூடாது. இன்னமும் சொல்கிறோம், நிம்மதியாக இருக்கக்கூடாத வேலை பல வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சொல்கிற மாதிரி திமுக அரசியலில் என்னங்க திமுக இந்த மாதிரிலாம் பண்ணுது, ஓபிஎஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுது, விஜய்க்கு இந்த மாதிரி பண்ணுதுன்னா அதுதான் அரசியல். விஜய்க்கு பண்ணுறதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் கூட்டணி கட்சிக்கே பண்ணுறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கே அவங்களுக்கு போராட அனுமதி கொடுக்கல. தெரியும், எஸ்டி பிரிவு தலைவர் வந்து காங்கிரஸோட எஸ்டி பிரிவு தலைவருக்கு வந்து போராட அனுமதி கிடைக்காம நீங்கள் இதுக்குள்ளே ஸ்டேடியத்துக்குள்ளே நடத்துங்கன்னு சொல்லி அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அதேமாதிரி ஒருத்தர் குண்டாஸில் போட்டு அது ராகுல் காந்தி வரைக்கும் அந்த பிரச்சனை போயிடுச்சு. இது வந்து திமுக தலைமைக்கு தெரியுமான, தலைமைக்கு தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பண்ணக்கூடிய வேலை. இது ஒரு பக்கம் முட்டு சந்தில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு இதெல்லாம் ஓகே. டெல்லியிலேருந்து வேற ஓபிஎஸ்கிட்ட சொல்லிட்டாங்களா? ஓபிஎஸ்க்கு என்ன பயம்? எப்படியும் வந்து சொத்து இருக்கவங்க பிஜேபி பார்த்து பயப்படணும், சொத்தே இல்லாட்டினாலும் பயப்படணும், கண்ட கேஸ் போடுவாங்க. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் டெல்லியில் வந்த ஃபோனை மீறி எதுவும் பண்ணிட முடியுமாங்கிறது தான் இப்போ $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்காரு, பையன்லாம் சொல்லுவார்ல, பிஜேபி இந்த அளவுக்கு வழியை கூப்பிட்றாங்க, டப்புன்னு அங்கேயே போயிடுவோம். முதல்ல அவங்கள நம்மளை மதிக்கலை, அப்போ நம்ம வெளியில் வந்தோம். பிஜேபியை கூப்பிட்டு வாங்க ஓபிஎஸ்ஜி அப்படின்னா நாளைக்கு ஏன் ஓபிஎஸ்ஜி போக மாட்டார்? ஆமாங்க, கடந்த கால கசப்புணர்வுகளை மறப்போன்னு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, இன்னும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆனால் திமுக கொக்கி போட்டுட்டு இருக்குது விடாமல், யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வைத்தியலிங்கம் என்ன இருந்தாலும் அம்மா கூட நம்ம இருந்தவங்க, தேவையில்லாமல் சிஎம் போய் பார்க்கலாமா? நம்மளே சொன்னோம், அன்றைக்கி சிஎம்மை பார்த்துருக்க வேணாங்க. முதல்ல ஒரு நாள் காலையில் பார்த்தீங்க, உடனே அன்றைக்கே போகிறது. அதுவும் இல்லாமல் இப்போ தான் பிரச்சனைகளை கிளப்புறீங்க. பிஜேபி விட்டு வெளியில் வரேன்னு சொல்லி அடுத்த நாள் போகலாமா? இது தப்பான விளைவுகளை ஏற்படுத்தாதா? உடனே ஒரு அறிக்கை விட்றாரு, திமுகவை பற்றியும் விமர்சிங்க, பிஜேபி பற்றியும் விமர்சிங்க, எல்லாருக்கும் தொண்டர்களுக்கு. அரசியலில் அவசரமாக முடிவெடுப்பது தப்பு. அதனால் ரொம்ப லேட்டாக எடுக்கிறது முடிவு. இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும், லேட்டாக பண்ணுறாரு. ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு மூவ் பண்ணால் இன்றைக்கி திமுக ஒரு மூவ் பண்ணும். இது வந்து ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி. இதில் யார் முந்துகிறார் அவங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. மக்கள் அபிமானம் யார் பெற போகிறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ. ஒரே நேரத்தில் திமுக பல வேலைகளை பண்ணிட்டு காரணம் என்னென்னா, இங்கே திமுகவில் பல சிஸ்டங்கள், அதாவது அதிகாரிகளாகட்டும், உள்ளடி வேலை, இவங்கெல்லாம் பின்னால் காலை பிடிச்சி எடுத்தாலும் மாப்பிள்ளை இந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, எப்படி திமுக ஜெயிக்கணும், வரக்கூடிய தேர்தல் திமுக ஜெயிக்கணும்ல, அதே மாதிரி வியூக வகுப்பாளர்கள் காசு வாங்கியிருக்காங்க, திமுக கணக்கு காட்டணும். அதனால் பல வேலைகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போது வரை இவ்வளோ நாள் பேசு பொருள் இல்லாத ஓபிஎஸ் மறுபடியும் பேசு பொருளாகிவிட்டது. அவங்க ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் ஏதாவது ஏடா கூடமாக பண்ணி மறுபடியும் ரொம்ப முடியாமல் போயிடக்கூடாதுல்ல. யாருமே வைக்காமல், கூட்டணி வைக்காமல், தனியாக நின்று திமுக ஜெயிச்சா பரவாயில்ல, அதிமுக ஜெயிச்சிட்டா இப்போ அண்ணாமலைக்கு என்ன யோசனை?
அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து பிஜேபி ஜெயிச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்னு அண்ணாமலை உண்மையிலே மனசார விரும்புவாரா நீங்கள் சொல்லுங்கள்? அண்ணாமலைக்கு என்ன இருக்கும்? திமுக கூட ஜெயிக்கட்டும், எடப்பாடி வந்துடக்கூடாது. ஏன் நம்மளை ஆடு மேய்க்க வச்சது எடப்பாடி? கோவம் இருக்குமா இருக்காதா? சிம்பிளாக எல்லா மனிதனுக்கு இருக்கக்கூடிய கோவம் தானே. இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தால் அவருடைய வார்த்தைகளே தெரியும். அப்போ பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. நடுநிலையாக பேச வேண்டுமென்றால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஓபிஎஸ் வெளியில் வந்தது திமுகவுக்கு பலம் தான். ஆனால் திமுக இது எப்படி காய் நவுத்த போகுதுன்னு தெரியல. ஓபிஎஸ்ஸை டெல்லி எப்படி கையாள போகுதுன்னு தெரியல. மறுபடியும் சொல்கிறோம், எடப்பாடியை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அவர் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுவார். ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி எதுக்குங்க ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க வேண்டிய எல்லாரும் கேட்குறாங்க. நம்ம என்ன கேட்டோம்னா, கட்சி இவ்வளோ தூரம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து நின்னதுக்கப்புறம் நீங்கள் ஓபிஎஸ்ஸை வந்து சின்ன லாபத்துக்காக உள்ளே சேர்த்தீங்க. சேர்த்து பஞ்சாயத்து ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மேலே பிஜேபி தேவையெல்லாம் உள்ளே வரும். பிஜேபி வந்து நம்ம மேலே வந்து எடப்பாடியை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரும் பிடிபடலை. செங்கோட்டையனை வச்சாங்க, பிடிபடலை. ஏன் மறுபடியும் ஓபிஎஸ் வழியாக அதை முயற்சி பண்ணக்கூடாது? அதெல்லாம் எடப்பாடி யோசிப்பார்ல, பரவாயில்லப்பா சின்ன சேதாரம் இருந்தாலும் பரவாயில்ல, இவரை உள்ளே சேர்த்தோம்னா கட்சி காலி ஆகிருங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார். அவருடைய கட்சி ஒரு முடிவு எடுக்கலாம். சில பேர் வெளியிலேருந்து நியாயத்தை தான் சொல்ல முடியும். அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா இது நமக்கும் தெரியாத உள்ளுக்குள்ள அரசியல் பல இருக்கும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் அடுத்து எந்த பக்கம் போகிறாருங்கிறது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை அவர்கள் வேகம் எடுத்து விட்டார். மக்கள் நல கூட்டணி அமைப்பதை தடுக்கவே முடியாது. அப்படின்னா இந்த விஜய்கிட்ட அனுப்பிவிட்டுருவார். அவர் பல வேலைகளை போயிட்டுருக்காரு. ஏன்னா விஜய் பக்கமே ஸ்பை வச்சுருக்காங்க அவங்க. அதனால் பணம் பத்தும் செய்யும். இது எங்கே போய் முடிய போகுதோ தெரியல. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.